அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட கன்னிராசிக்காரங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் இவங்க பழகுவாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி. நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதங்க, பூசங்க, ஆயில்யங்க. நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. கடகம் ராசிக்காரங்க உழைக்கும் திறமை, கற்பனை திறன், கலைகளை விரும்பும் குணம் கொண்டவங்களா இருக்காங்க. எந்த வேலையையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய திறன் இவங்க கிட்ட இருக்கு. ஒழுக்கம், தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற குணங்களும் கடகம் ராசிக்காரங்க கிட்ட அதிகமா இருக்கு. 10 பேரை வைத்து நிர்வாகம் செய்யும் திறன், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை, குடும்பம் மற்றும் குழந்தைகளுக்காக உழைக்கும் குணம் ஆகியவை கடகம் ராசியின் சிறப்பம்சங்களா இருக்கு. ஜனவரி 15 17ஆம் தேதிக்கு இந்த 4 கிரகங்களின் வெற்றியால கடகம் ராசிக்காரர்களின் தலையெழுத்து மாறும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் அதிபதிகள் கடகம் ராசியை பார்க்கறதுனால பல்வேறு யோகங்கள் கிடைக்கும். ஜாதகத்தை எடுத்து தசா புத்தியை சரிபார்த்து இந்த கிரக பயிற்சியின் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பயன்படுத்தி கொள்ளணுங்க. கடகம் ராசிக்காரங்க கடந்த 2 மாதங்களாக நிம்மதி இல்லாம கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வேலை மற்றும் தொழில் சரியில்லாம, தாய் மற்றும் தந்தையுடன் உறவு சரியில்லாம, உடல் உபாதைகள் மற்றும் மருத்துவ செலவுகளால அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்துல இருந்ததால தடைகள் ஏற்பட்டதாகவும், ரத்தம், எலும்பு, கண், வயிறு, நரம்பு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததாகவும் நீங்க சந்திச்சிட்டு இருந்தீங்க.
வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளிடம் குழப்பம், சேமிப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டது, தொழில் மற்றும் வேலையில் தடைகள் ஏற்பட்டுச்சு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கவலைங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. தொழில் மற்றும் வேலையில் இனி முன்னேற்றம் தாங்க. இனிமேல் பிரச்சனைகள் குறைஞ்சு வெற்றி தேடி வருங்க. தைரியத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாதுங்க. அப்பத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கிரக பயிற்சியால் கடகம் ராசிக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். ஜனவரி 15 முதல் திருமண பேச்சுக்கள் தொடங்கலாம். காதல், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை, பகை, எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்காது. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். எந்த வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்க முயற்சி செஞ்சால் வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு அதிபதியான புதன் செவ்வாயுடன் சேர்ந்து சூரியன் கடகம் ராசியை பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அப்பா அல்லது அம்மாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சால் வேலை கிடைக்கும். தலைமை பதவி, ப்ரமோஷன் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அமைதியான குணம், அடக்கமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உடையவங்களா நம்மளோட புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொய் சொல்ல தெரியாது, இவங்களுக்கு ஏமாற்ற தெரியாது. தற்போது கஷ்டப்பட்டு சிரமம், செலவு, வம்பு வழக்கு, உடல் உபாதைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இனி படிப்படியாக இந்த பிரச்சனைகளெல்லாம் குறையும். குரு நல்ல நிலையில் இருந்தால் சுபச்செலவு, வீடு, இடம், பூமி, கணவன் ஒற்றுமை, தொழில் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பணத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஆசிரியர் வேலை செய்கிறவங்களுக்கு பணம் பெருகுங்க. திடீர் யோகம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க. 24 மணி நேரமும் வேலை செய்ய தயாராக இருப்பீங்க. ஆனால் பொருளாதாரத்திலும் வருமானத்திலும் கஷ்டம் இருந்தது நாள் வரைக்கும். ஆனால் இந்த கஷ்டம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது. திருமணத்தடை, வேலை மற்றும் தொழில் சரியில்லாமல் இருந்துச்சு. ஜூன் மாதத்திலிருந்து தொட்டதெல்லாம் குழம்ப போகுதுங்க. தடைகள், தாமதம், பிரச்சனை, சண்டை இதெல்லாம் நீ வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் துளி கூட இடம் கிடையாது. இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும். சுபச்செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் மாற்றம், தொழில் மற்றும் அரசாங்கம், அரசியல் போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. புத்திசாலி குணம் உடையவங்களாம் நீங்கள் இருக்கீங்க. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவங்களாம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் கெட்டது இல்லை, நல்லது மட்டுமே நடக்கும். மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை இல்லாமல் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு செலவு என சேமிப்பே இல்லாமல் தள்ளாடிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. வேலை, தொழில், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, பதவி உயர்வு எல்லாமே நல்லா இருக்க போகுது. நினைத்த காரியத்தை சாதிக்க போகிறீங்க. எதிலும் தடைகள் இருக்காது. ஐடி ஃபீல்டு, வங்கி, கமிஷன், வியாபாரம், டிரைவர் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அடுக்கடுக்காக நிறைவேற போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.